அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து எம்ஆர் ராதா போகணும். அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை இன்றைக்கி தான் வந்து புதனும் சந்திரனும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு மாமனார்னு சொல்லுவார். யார் அது பொண்ணோட பிரதர்ஸா அப்படின்னு கேட்பார். இல்லை மாப்பிள்ளை எல்லாம் கிரகங்கள் அப்படி. ஓ பிளானட்ஸ் அப்படின்ட்டு அவங்கள நாளைக்கு மீட் பண்ண சொல்ல அப்படிம்பார். அதுக்கிடையில் ஒரு ஆள் வந்து கூப்பிடுவார், மச்சான் வா அக்கா காத்துட்ருக்கு வா மச்சான் அப்படிம்பார். மச்சான் அக்கா காத்துட்ருக்கு வா மச்சான்னு ஒரு முதலிரவு அறைக்கு போகின்ற ஒரு மனிதனை இன்னொருத்தர் அழைக்கிறார் என்றால் அது அக்கா அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியம் வச்சு எனக்கு அர்த்தம் புரியல. ஆனால் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய அந்த தாசிகள் மோசவலையை படித்தபோது சொந்த அண்ணனும் தம்பியுமே அப்பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்கிறது. அதை பின்னாடி முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்கள்லாம் வந்து கடுமையாக போராடி, நீதி கட்சி அமைச்சர் உள்ளிருந்து போராடி, தந்தை பெரியார் போன்றவர்கள் வெளியிருந்து போராடி அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் ஒரு வருத்தமான விஷயம் அதிலும் ஒன்று உண்டு. தன்னுடைய சுயசரிதை எழுதிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு இடத்தில் கூட தப்பி தவறி கூட தந்தை பெரியார் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை என்கின்ற ஒரு துயரம்தான்.